நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், இப்போ தாய் தகப்பன் இருக்காங்க. அந்த தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்து வாயை கட்டி வயித்தை கட்டி படிக்க வைக்கிறாங்க இல்லையா? அந்த பிள்ளைகள் வயதான காலத்தில் இந்த தாய் தகப்பனை கவனித்துக் கொள்வார்களா? இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் போய்ட்டு வெளிநாட்டில் போய்ட்டு செட்டில் ஆகிடுவாங்க. வெளிநாட்டில் போய் செட்டில் ஆன அந்த பிள்ளைகள் வயதான காலத்தில் இவர்களை பார்த்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இருக்குதா அப்படின்னு எப்படி தெரிந்து கொள்ளுது சார்? அதாவது உங்கள் ஜாதக கட்டத்தில் பிள்ளைகள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது தான் 5ஆம் இடம், கர்மஸ்தானம் என்று சொல்வது 10ஆம் இடம். உங்கள் ஜாதக கட்டத்தில் 5ஆம் வீட்டதிபதியும் 10ஆம் வீட்டதிபதியும் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றிருக்கணும், அல்லது பார்வை பெற்றிருக்கணும், அல்லது பரிவர்த்தனை பெற்றிருக்கணும் சார். இப்படி அமைந்திருந்தால் கண்டிப்பாக பிள்ளைகள் உங்களை கண்டிப்பாக நன்றாக பார்த்து கொள்வார்கள் சார். பிற்காலத்தில் அவர்களால் உங்களுடைய கவனிப்பு உண்டுன்னு அர்த்தம் அவங்களுக்கு சார். அது மட்டுமல்ல, உங்கள் லக்னாதிபதினு இருப்பார்ல ஒருத்தர், அந்த லக்னாதிபதியை குரு பார்த்துருக்காருன்னு வைங்க. உங்கள் லக்னாதிபதி எங்கன்னா போய் உட்காந்துருக்கட்டும் சார், அந்த 12 கட்டத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் அந்த லக்னாதிபதியை குரு பார்த்தால் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் உங்களை வயதான காலத்தில் அந்த அளவுக்கு பார்த்துப்பாங்க சார். அதற்கடுத்து உங்கள் லக்னாதிபதி 5ஆம் வீட்டதிபதியினுடைய பார்வை பெற்றிருந்தால், 5ன்றது பிள்ளை ஸ்தானம் இல்லையா, புத்திரஸ்தானம் இல்லையா, பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த புத்திர ஸ்தானாதிபதி லக்னாதிபதியை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்கள் ஜாதக கட்டத்தில் நிச்சயம் உங்கள் பிள்ளைகள் உங்களை நன்றாக கவனித்துக் கொள்வார்கள் சார். நிச்சயம் அவர்களால் லாபம் உண்டுன்னு தான் அர்த்தம். அதற்கடுத்து உங்கள் 5ஆம் வீட்டதிபதி, அதாவது புத்திர ஸ்தானாதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்கிறோம் இல்லையா, லக்னத்திலிருந்து 5ஆம் வீட்டதிபதி உங்கள் ஜாதக கட்டத்தில் 11ஆம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருக்குன்னு வைங்க. பிள்ளைகளால் வருமானம் உண்டு, பிள்ளைகளால் உங்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்கள் ஈடேறப்போகுதுன்னு அர்த்தம், பிள்ளைகளால் அனைத்தையும் அனுபவிக்க போறீங்கன்னு அர்த்தம் சார். அதற்கடுத்து உங்களுடைய லக்னத்திலிருந்து 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பணபர ஸ்தானாதிபதியுடன் தொடர்பு பெற்று நன்றாக உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் நிச்சயமாக உறுதியாக உங்கள் பிள்ளைகள் மூலமாக பண வரவு உண்டு, அவர்களால் ஏற்றம் உண்டு குடும்பத்துக்குன்னு தானே அர்த்தம். ஆனால் தான் நான் இந்த சொன்ன விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தால் 5, 10 தொடர்பு பெற்றிருக்கிறதா, லக்னாதிபதியை குரு பார்க்கிறாரா, லக்னாதிபதி 5ஆம் வீட்டதிபதி பார்த்து கொண்டிருக்கிறாரா, 5ஆம் வீட்டதிபதி 11ல் தொடர்பு பெற்றிருக்கிறாரா, 5ஆம் வீட்டதிபதி 2ஆம் வீட்டதிபதியுடன் தொடர்பு பெற்றிருக்கிறாரான்னு பாருங்க. இந்த விதியில் ஏதாவது ஒரு விதி உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் நிச்சயமாக உறுதியாக உங்களுடைய பிள்ளைகள் உங்களை வயதான காலத்தில் நிச்சயம் பார்த்து கொள்வார்கள் சார். அவர்களால் பண வரவு உண்டு. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.